பீப். இதை ஆன் பண்ணோடனே பீப்னு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பீப்புன்னு வந்தால் என்ன சார் சத்தம் வந்துச்சு, அது உங்களுக்கு நான் எக்கோ மாதிரி எனக்கு வந்து சத்தம் கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. அந்த காலத்தில் நேருஜி, ஜவஹர்லால் நேரு, ஜவஹர்லால் நேரு நமது நாட்டு முதல் பிரசிடெண்ட், நாட் பிரசிடெண்ட்டா, யோசிக்கிற அளவில் ஆகிப்போச்சு. இப்போலாம் மோடி என்ன பார்த்து எடுக்கிறாரு, வயசு கோளாறு. ஓகே, நேருஜி அட்லீஸ்ட் எனக்கு அது ஞாபகம் இருக்குது. அவர் என்ன முதல்ல என்ன பதவி இருந்தார், அவர் 3 வருஷம் 3 பீரியட்ஸில் அவர் ஆட்சி நடத்தினார். நம்ம நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்துக்காக உழைச்சி சுதந்திரத்தை வாங்கி நம்ம கையில் கொடுத்துட்டு முதல்ல அவர் அந்த பதவி இருந்தார். ஓகே, அவர் வந்து அவங்களுக்கு மகன் இருந்துச்சு, இந்திரா சொல்லிட்டு ஒரு பேர். அது ஃபேமிலி நேம் காந்தி அப்படின்னு, இந்திரா காந்தி. அவங்களும் ப்ரைம் மினிஸ்டர். பாருங்க, நேரு என்ன பதவியில் இருந்தாருன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்த பாரு, இங்கே ஜாப் வந்துச்சு. இந்திரா காந்தியும் நமக்கு ப்ரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்க வந்து த அயர்ன் லேடி ஆஃப் த வேர்ல்டு இந்தியா எல்லாம் பேர் எடுத்தவங்க. அந்த மாதிரி அவர் 3 வருஷமாக ப்ரைம் மினிஸ்டர் இருந்தார். 3 அட்டம்ப்டில் அது போய் சொல்லலாம். அவர் காலத்தில் அவருக்கு மகன் வந்துச்சு பேர் இந்திரா காந்தி. அவருக்கு லெட்டர் எழுதினே இருப்பார். நிறைய அப்பப்போ அரசியல் விஷயமா அவருக்கு தெரிஞ்ச முக்கியமான விஷயங்களெல்லாம் லெட்டர் எழுதுவார். அவர் சர்வீஸில் அவர் எழுதின லெட்ரு இன்னும் ஜாஸ்தி, கை அவ்வளோதான் இருக்குது. இன்னும் அதோட அதிகமாக லெட்டர்ஸுங்க எழுதுவார். அரசியலை பற்றி மற்ற அனுபவங்களை பற்றி லெட்டர் எழுதி அவங்களுக்கு கொடுங்க. அந்த மாதிரி கம்பெனி நான் லிங்க் கொடுக்குறேன் பாரு. நான் கூட எங்கள் அப்பா வந்து எனக்கு லெட்டர் எழுதுவார். அவரை விட நேரு இந்திரா காந்திக்கு எழுதுறதை விட எனக்கு அதிகமாக எங்கள் அப்பா எனக்கு லெட்டர் எழுதிக்கிறாரு எவ்வளோ விஷயங்களை பற்றி. அது நான் உங்களுக்கு நீ என்னப்பா ஸ்பெஷல் அவ்வளோன்னு கேட்டாக்கா, நான் வந்து சின்ன வயசில் என்ன போர்டிங்கில் போய் சேர்த்தாங்க. இப்போ போர்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து நான் வீட்டுக்கு லெட்டர் எழுதணும், அவங்க எனக்கு லெட்டர் எழுதுவாங்க. கரஸ்பாண்டன்ட், அப்போ கம்யூனிகேஷன் அதான். அப்போ எனக்கு நான் போர்டிங்கில் போகிறதுக்கு முன்ன எனக்கு ஒரு பேப்பரில் இந்த மாதிரி லெட்டர் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாம்பிள் எழுதி கொடுத்தாரு. என்னன்னாக்கா, அன்புள்ள அம்மா அப்பாவுக்கு வணக்கம், நான் இங்கே நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கோ சொல்லிட்டு அப்புறம் ஏதாவது விஷயம் முக்கியமான விஷயம் இருந்தாக்கா அதுக்கு கீழே எழுதணும். தலைப்பு ஸ்டார்டிங் எப்படி, அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு என்னுடைய வணக்கம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நான் நல்லா இருக்கிறேன், இந்த சில எதிர்கால வழிமொழிகள்லாம் எழுதிட்டு மேட்டர். அப்போ நான் அங்கே போயிட்டு நான் வீட்டுக்கு லெட்டர் எழுதுவேன். அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு என் வணக்கம், என் மேட்டரெலாம் எழுதுவேன். அப்போது எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு இவன் இந்த மாதிரிலாம் லூயிஸ் வந்து இந்த மாதிரிலாம் லெட்ரு எழுதுறான், அவனுக்கு லெட்ரு எழுதுறதுக்கெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னெல்லாம் பாவம் சில நினச்சினுக்குவாங்க. எங்கள் அப்பாவும் என்ன அருமையாக வர்ணித்து எனக்கு தைரியத்தை கொடுத்து,
நீ இப்படியெல்லாம் படிக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நீ எப்படி இருக்கிற, அந்த மாதிரி நிறையா லெட்டருங்க எழுதுவாங்க. அந்த மாதிரி லெட்டர் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு அப்போது 3 விதமான லெட்டருங்க இருக்கும். போஸ்ட்டு கார்டு அப்படின்னு ஒன்று இருக்கும், சின்ன கார்டு. அதிலே டபுள் கார்டு ஒன்று இருக்கும். அதை அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு கார்டில் வந்து அனுப்புகிறவங்களுக்கு அட்ரஸ் இருக்கும், அப்புறம் விஷயம் என்னென்னா எழுதுமோ அது எழுதிட்டு ஓப்பன் கார்டு அது ஓப்பன் கார்டு. அப்புறம் அந்த லெட்டர் எழுதிட்டு நாங்கள் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடுவோம். அதே மாதிரி அவங்களும் அந்த டபுள் கார்டில் ஏதாவது மேட்ரெல்லாம் எழுதிட்டு இந்த இன்னொரு ஃபோல்டிங்குது அதில் வீட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி அனுப்புவாங்க. இப்போது அவங்க லெட்டர் எழுதிட்ட பிறகு நான் அவங்களுக்கு பதில் எழுதணும் இல்லையா? அந்த சமயத்தில் என்கிட்ட கார்டு இல்லாமல், போஸ்ட் கார்டு இல்லாமல் கூட இருக்கும். அதனால் இந்த டபுள் கார்டில்க்கா இந்த டபுள் 2வது போர்ஷனை கிழிச்சிட்டு நான் மேட்ரை எழுதிட்டு இந்த லெட்டரை போட் பண்ணால் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அப்படி லெட்டருக்கா. அப்புறம் போஸ்ட் கார்டுக்கு பிறகு இன்லேண்ட் லெட்டர், அவுட்லேண்ட் லெட்டர் இல்லை, இன்லேண்ட் லெட்டர் அப்படின்னு ஒரு க்ரீன் கலரில் ஒரு பேப்பர் இருக்கும். அதில் கொஞ்சம் ஜாஸ்தி ஏரியா இருக்கும். அதில் எழுதிட்டு அதை கவர் பண்ணிவிட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி அனுப்புவோம். அப்போ உள்ளே என்ன லெட்டர் எழுதிக்கிறோம் அது தெரியாது. போஸ்ட் கார்டில் இருந்தாக்கா யாருன்னா படிச்சுக்குவாங்க. என்ன டைம் பாஸ் பண்ணுறவங்களுக்கு பண்ணோன்னு இதை படிச்சுப்போங்க. இந்த இன்லேண்ட் லெட்டரில் அந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது, ஃபோல்ட் பண்ணி எழுத அனுப்புவோம். அப்புறம் போஸ்ட்டு கவர்னு ஒன்று இருக்கும். அந்த போஸ்ட்டு கவரில் சிலது வந்து ப்ளெயினாக கவர் இருக்கும். நம்ம ஏதாவது லெட்டர் எழுதிட்டு அந்த லெட்டர் அந்த கவர் உள்ளே போட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ஸ்டாம்ப் கொடுங்க ஒருத்தர். இதுக்கு இவ்வளோ ஸ்டாம்ப்பு 5 பைசா 10 பைசா இல்லை அப்போல்லாம் ஆனால் 1 அணா 2 அணா ஸ்டாம்ப்பு அப்படின்னு எல்லாம் இருக்கும். அப்போது அந்த ஸ்டாம்ப் வாங்கி இதை ஒட்டிட்டு போஸ்ட் போட்டாக்கா அங்கே போய்டும். சில கவரில் வந்து அதிலே பிரிண்டட் இருக்கும், ஸ்டாம்பெல்லாம் அதில் பிரிண்ட் பண்ணிட்டுப்போம். இப்போது அந்த மாதிரி போஸ்ட் கவரில் லெட்டர் எழுதி என்னென்ன விஷயம் 2-3 பேஜஸ் எல்லாம் எழுதி அது ஒரு வச்சு அதை அனுப்பிடுவோம். அந்த மாதிரி லெட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ஸாக இருந்துச்சு கம்யூனிகேஷன் விஷயத்தில். அப்புறம் மணி ஆர்டர்னு ஒன்று இருக்கும். மணி ஆர்டரு இப்போ எனக்கு வீட்டில் ஏதாவது செலவுக்கு பணம் வேணும்னாக்கா அவங்க பணம் அனுப்புவாங்க. இந்த லெட்டர் மணி ஆர்டரில் அவங்க அட்ரஸ்ஸு என்னுடைய அட்ரஸ்ஸு இதை போட்டு எவ்வளோ அமௌண்ட் அனுப்புகிறோம்ட்டு அதை அவங்க அனுப்பிட்டு அதுக்கு தேவையான கமிஷன் அவங்க கட்டிட்டு அனுப்புனாக்கா அடுத்த 2 நாளில் எனக்கு வந்து சேர்ந்துடும். மற்றவங்களுக்கு அதே மாதிரி தான் அது சேர்ந்துடும். அந்த மாதிரி மணி ஆர்டர் சிஸ்டமெல்லாம் இருந்துச்சு. இப்போ கூட இருக்கும், ரொம்ப கம்மியாகி போச்சு அதெல்லாம். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போஸ்ட்டு இந்த டைமில் லெட்டர் போட்டாக்கா அந்த டைமில் அவங்க கிளியரன்ஸ் எடுத்து அதை எடுத்துகிட்டு போய்ட்டு போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய்ட்டு அவங்க அங்கேருந்து அவங்க அனுப்புறது அது ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. உலகத்திலேயே இந்த லெட்டர் போட்டு வர்றது, லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய வேலை இருந்துச்சு. அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஜோக்கு, நான் வேலை செய்யணும் போது ஒரு பெஞ்சில் ஒரு 3 பேர் உட்காந்துருப்போம். அதில் 2 பேர் ரொம்ப ஸ்மார்ட்டாக நிறையா ஜோக்ஸுங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப சிரிக்கிற அளவுக்கு, யோசிக்கிற அளவுக்கு, கேலி பண்ணுற அளவுக்கு ஏதாவது அவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் ஆங்கிலோ இந்தியன் ஒருத்தர் தான், இன்னொருத்தர் வந்து ஒரு தமிழ் ஆள் இருந்தார் உயரமாக. இந்த ரஞ்சன் ஒரு ஃபில்ம் ஆக்டர் இருப்பார். அவர் மாதிரியே இருப்பார், மூக்கெல்லாம் ரொம்ப டாலாக ஒரு மாதிரி அட்ராக்ஷனாக இருப்பார். அப்புறம் நான் உக்காந்து இருப்பேன். நான் அவ்வளோ ஜோக்ஸுகளெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே காது குத்து கேட்டுக்குவேன். அப்படி இருக்கும்போது இந்த போஸ்டல் விஷயமாக பேசும்போது அதில் ஒரு ஜோக் சொல்கிறாங்க. பாருங்க, போஸ்டலில் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஆளுங்களை போடுவாங்க. லெட்டர் வரும் போஸ்ட் ஆஃபீஸில், போஸ்ட்மேன் இருப்பாங்க. அவன் லெட்டர் யார் எங்கே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போவான். அந்த போஸ்ட்டு கிளியரன்ஸை இந்த போஸ்ட்மேன் வேலையை
லேடிஸுங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இவனுங்க பேசினுப்பானுங்க. எனக்கு அவன் சொல்கிறது கூட சில சமயத்தில் புரியாது. எவ்வளோ ஜோக்ஸ்லாம் எனக்கு புரியாது. ஆனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பேசினது ஒருத்தர் பச்சிச்சின்னு பேசினுக்குது நான் ரசித்து நிற்குவேன். அவன் சொல்லுவான் அந்த மாதிரி லேடிஸுங்களுக்கு வந்து அந்த போஸ்ட்மேன் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஏன் ஒய் அப்படின்னு இவன் கேட்கவும் அதுக்கு அவன் பதில் சொல்லுவான். ஏன்னாக்கா என்னத்துக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்குனாக்கா, போஸ்ட்டு டெலிவரி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் டேவே லெட்டர் வந்தோடனே அன்றைக்கே அடுத்த நாள் டெலிவரி பண்ணிடணும். இந்த லேடிஸுங்க வந்து 10 months எடுத்துக்குவாங்களாம் டெலிவரி பண்ணுறதுக்கு. யாரும் சொல்லுவாங்க என்னவா என்ன 10 months எடுத்துக்குவாங்க இப்படின்ட்டு நான் அந்த அளவில் தான் நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன். இல்லைக்கா டெலிவரி குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் 10 மாதம் எடுத்துக்கிறாங்க இல்லையா. அதுக்கு அத்தை ஒரு ஜோக்காக வச்சுக்கினேன். அவங்களுக்கு கொடுத்தாக்கா டெலிவரி பண்ணுறதுக்கு 10 மாதம் எடுத்துக்குவாங்க, அதனால் லேடிஸ்க்காக கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அப்புறம் வேறு கூட ஏதாவது சொல்லுவாங்க. இந்த மாதிரி லண்டனில் விக்டோரியா என்ன இருக்காங்க விக்டோரியா. அது விக்டோரியா வந்து பாட்டம் எப்போதும் வெட்டாகவே இருக்குமா. விக்டோரியா வந்து பாட்டம் வெட்டாக இருக்கும். எனக்கு ஒன்றும் புரியாது. அப்புறம் அவனுக்கு பார்த்து சிச்சின்னு பேசினப்பானுங்க. அப்புறம் இவனுக்கு என்ன தான் சொல்கிறான்கிட்ட கவனிச்சிருந்தாக்கா, விக்டோரியான்றது ஒரு ஷிப்பு, பெரிய கப்பல் இருக்குமா. அந்த கப்பல் எப்போதும் கடல்லே தானே இருக்கும். அப்போ அந்த பாட்டம் வந்து ஈரமாக தானே இருக்கும். அதனால் இங்கிலாந்து விக்டோரியாவோட பாட்டம் எப்போதும் ஈரமாக இருக்கும் சொல்லிருப்பாங்க. அப்புறம் அதை எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. அதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் சில ஜோக்ஸ்கள்லாம் இருக்கும். சும்மா இந்த போஸ்டலுக்கு விஷயமாக வந்து அந்த ஜோக்கில் இந்த ஒரு ஜோக்கும் எப்படி 4 நல்ல காலகட்டோட ஒரு சொத்த காலகட்டை சேர்த்த மாதிரி இந்த ஒரு ஜோக்கு இருக்கலாம். கேட்டு தான் நான் சொல்கிறேன். ஓகே, வணக்கம்.